ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா வாடை கொல்லைக்கெல்லாம் புகை போட்டுக்கிட்டு இருக்கோம் கொசுக்காக. நானும் உட்காந்து எரிய விட்டுக்கிட்டு இருக்கேன். தகன்னு எரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா புஷ்குன்னு இப்படி தான் புகையுது. தண்ணி போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக. இது வந்து காஞ்சி தான் இருக்குது விரவு. அது என்னன்னா அப்படியே இதாகிடுது. எங்கே என்னோடய புஷ்கு காணும். அதை புஷ்கு ஊதாங்குழலேருந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. நீங்களும் வாங்கி வச்சுக்கலாம். அது ஏதாவது அடுப்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் புஷ்குன்னு அடித்தா நல்லா எரியுது. மழை காலையிலேருந்து கறந்து தள்ளிகிட்டு இருக்கு. காலையில் 6 மணிக்கு தான் இன்றைக்கி எழுந்து ஆனால் படுக்கையை விட்டு எழுந்திரிக்கல. 7-7:15 வரைக்கும் செல்ல நோண்டுன சீராகவே உட்காந்துருந்தேன். லீவ் விடுவாங்களா ஏன்னா வந்து இன்றைக்கி தான் மழைனால லீவுனே விட்டுருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு இன்றைக்கி. அதனால் மழை எப்படியா இருந்தாலும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு, லீவ் விட்டுருவாங்கன்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். அதே போல் கரெக்டாக 7:30 மணி போலலாம் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைன்னு வந்துச்சு. ரொம்ப நன்றி அப்படின்னு விட்டாச்சு. காலை சாப்பாடு வந்து எல்லாருக்கும் இட்லி, மதிய சாப்பாடை டக்கு புக்குன்னு நேரத்தோடு செஞ்சுட்டு உக்காந்துருக்கலாம் அப்படின்ட்டு மதிய சாப்பாடு ஆரம்பிச்சிட்டோம். காலையிலே குளியலும் போட்டாச்சு. சரிதா? என்னடா இது சுற்றி அடைச்சிருமா? அதான் படம் ஃபஸ்ட்டே நாங்கள் நினச்சோம் தான் மழை நேரத்தில் இங்கே உட்காந்து சமைக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா வந்து காலையிலேருந்தே இதோட ஒரு 10 தடவை கரண்ட்டு போயிட்டு. நம்ம கீழ் வீட்டில் வந்து இன்வெர்ட்ரு வச்சுருக்கோம். மேல் வீட்டுக்கு இன்வெர்ட்ரு என்ன கனெக்ஷன் கொடுக்கல. அதே மாதிரி கிச்சனுக்கும் இன்வெர்ட்ரு இல்லை. கீழ் வீட்டில் பாக்கி எல்லா இடத்துக்கும் இருக்குது. இப்போ தானே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும். அதனால் இன்வெர்ட்ரு கனெக்ஷன் கொடுக்கல. கரண்ட்டு புஷ்குன்னு போய் வர்றதுனால இருட்டில் தடவ வேண்டியதாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கே வெளில வந்ததுக்கு இது நல்லா சார் அடிக்குது. நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு காதில் விழுதா என்னன்னு தெரியல. ஏன்னா போன வீடியோவில் மழை பெய்யும் போது நான் பேசுனது வந்து எனக்கே கத்துற மாதிரி கேட்டது. அதனால் கொஞ்சம் நார்மலாக பேசுகிறேன். காதில் உழுலினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க, அடுத்த வேலை வந்து இதில் என்ன இப்போ போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள். இதில் வந்து தண்ணி வச்சு உருளைக்கிழங்கு ஒரு 4-5 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் உப்பு போடல. லைட்டாக உப்பு போட்டு அது வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு வறுவல் தான் பண்ண போகிறேன். என்ன குழம்புன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மழை நேரத்துக்கு நல்லா குளுன்னு எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சமான குழம்பு. செம்ம சூப்பராக இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே நம்ம அம்மிக்கல், ஆட்டுக்கல், அப்புறம் வந்து விறகடுப்பு இதில் தான் செய்ய போகிறோம். என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த தகரம் வேற காதை கிழிக்குது. இது வந்து நம்ம தாளிப்புக்கு எண்ணெய், உப்பு அந்த மாதிரி தாளிப்புக்கெலாம் எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்து என்னென்னா, இங்கே பாருங்கள், என் கணவரால் வந்து ஏந்திரிக்க முடியல, கொட்டா இடிக்குது. அதனால் வந்து அப்படியே கொஞ்சம் எஸ்கபஸ்காக தான் இருக்கும் வீடியோ. இங்கே பாருங்கள், இது வந்து கண்ணு தெரியுதா? இப்படி தெரியுதா? இது வந்து கடலை பருப்பு ஒரு 1.5 மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு. 1/2 கிலோ இருக்குமா? எவ்வளோ இது? 1/4 கிலோவா? 1/2 கிலோ அளவுக்கு. ஏன்னா நான் ஊற வைக்கல, என் கணவர் தான் ஊற வச்சார். 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். அது கூட இஞ்சி சும்மா இப்போ தான் சீவி போட்டிருக்கேன். இது கடலைப்பருப்பை பார்த்தோன்னே சில பேருக்கு தெரியும். இன்றைக்கி வந்து வெஜ்ஜு குழம்பு தான். ஏன்னா மழை நேரத்துக்கு நாங்கள் நான்வெஜ்ஜே எடுக்கிறது இல்லை. இந்த மழைக்கு சூப்பராக இருக்கும். உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். நீங்கள் வேணால் துவரம் பருப்பும் இந்த கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் கடலைப்பருப்பு மட்டும் 1/2 கிலோவுக்கு ஊற வச்சுருக்கேன். அது கூட இஞ்சி வச்சுருக்கேன்னா, இது வந்து தேங்காய் நம்ம குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருவி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு கிரேவி கிடையாது, வறுவல் மாதிரி பண்ணிவிட்டு இது எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் காலையிலேருந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு உக்காந்துருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாகவும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் தான் குழம்புக்கு. புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து மெயினாக என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து நம்ம ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்ட போகிறோம். அதாவது கடலை வடை சாப்பிட்றோம்ல, கடலை வடை, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். வாங்க. இந்த கொடைக்கல்லை இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும் வெளியில் போட்டிருந்தோமா, காலையிலே எடுத்து தேய்ச்சி நல்லா கழுவியாச்சு. இப்போ ஒரு சும்மா அலசிக்கிறேன். உங்களுக்கு என்னோடய பேக்ரவுண்டை பார்க்க அழகாக இருக்கும், நீரூட்டில் உட்காந்துருக்கா மாதிரி. ஆனால் வந்து எனக்கு தான் அந்த நிலம தெரியும் எப்படி உட்காந்துருக்கேன்னு. ஏன்னா இந்த பக்கம் புகை, இந்த பக்கம் தண்ணி தெளிக்குது. ரெண்டுக்கும் இடையில் நான் உட்காந்துருக்கேன். ஆனால் நல்லா இருக்குது கிளைமேட்டு. அதான்
அப்படியே இப்படி அள்ளி ஊற்றிடுவா. தண்ணியோட தனியாக போகட்டும். இந்த குழம்பு உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்கள். ஆனால் நம்ம மிக்சியில் அரைச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி விறகடுப்பில், அம்மியில், கொடக்கல்லில் இந்த மாதிரி ஆட்டி அதுலேருந்து சுட்டு வைக்கிறது அவ்வளோ ஒரு பிரமானந்தமாக இருக்கும். ஏன்னா மாலை போடுற டைம்லலாம் கொஞ்சம் நிறையா நான் சமைப்பேன். ஏன்னா இவங்க மட்டும் போட மாட்டாங்க, நிறைய பேர் இவங்க கூட இருக்கிறவங்களாம் போகிறதுனால நம்ம வீட்டில் தான் அதிகபட்சம் வாரத்துக்கு ஒரு 3-4 தடவையாவது சேர்த்து சமைச்சிருவேன். ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரிலாம் சமைப்பேன். அதனால் கேஸில் நம்மளுக்கு செட் ஆகாது இல்லையா. கொல்லைப்பக்கம் வந்து அப்போ இந்த அடுப்பு கட்டில் பழைய அடுப்பு, இந்த ஷெட்டு போட்டிருந்தப்போ ஒரு அடுப்பு இருந்துச்சு, அதில் சமைப்பேன். அதனால் வந்து அதிகமாக வைப்பேன். அடுப்பு எரியுதுல, இப்போ தான் முட்டை விடுது. பசங்களாம் எல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இது நல்லா தண்ணியை வடிகட்டிப்போம். இதில் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய், நம்ம கடலைப்பருப்பு ஊற போடும் போதே ஊற போடுவேன், மறந்துட்டேன், இப்போ தான் போட்டிருக்கேன். 4 காஞ்ச மிளகாவையும் இஞ்சியையும் போட்டு ஃபஸ்ட்டு அப்படியே நசுக்கி எடுத்துப்போம். நீங்கள் போடுறதா இருந்தால் 1/2 கிலோலாம் போட்டுறாதீங்க, நிறையா இருக்கும். இதோ இவ்வளோ ஊற வச்சாலுமே அதுலேயே ஒரு 6-7 உருண்டை போல் செய்யலாம். நிறைய தான் வரும். ஏன் அதான் நிறைய தான் இதாகும். நான் வந்து மழை நேரம்ல நைட்டுக்கு சட்னிலாம் வைக்கிறதில்ல, இட்லி ஊற்றி இந்த குழம்பையே வச்சுருவேன். ஆளுக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கி வச்சு நைஸாலாம் அரைக்க வேணாம். நம்ம கடலை வடைக்க அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சிப்போம். இந்த வீடியோ வந்து உங்கள் காதை கிழிக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக. ஏன்னா தகரத்தில் ஊற்றுறது எனக்கே டென்ஷன் ஆகுது. தண்ணி வந்து இதில் ரொம்ப திறந்து தோசை மாவு மாதிரி ஊற்றி அரைச்சோன்னா நம்ம அடை தான் சொல்ல முடியும். அதனால் வந்து லைட்டாக தெளித்து விட்டுக்கணும். நான் இன்னும் தண்ணிலாம் ஊற்றவே இல்லை. தண்ணி ஊற்றினாலும் இதில் அரைக்க முடியாது. மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் தண்ணி ஊற்றாதீங்க, அதுதான் 10 தடவை போகுதே. இப்போ தான் அடுப்பு நல்லா எரியுது. ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பெருஞ்சீரகம் போட்டுப்போம். அப்போ தான் குழம்பும் உருண்டையும் நல்ல வாசனையாக இருக்கும். பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு இல்லை, கொஞ்சமாக இந்த உருண்டைக்கு மட்டும் தேவையான உப்பு. ஏன்னா குழம்புக்கும் நம்ம போடுவோம் இல்லையா, நிறைய போட்டக்கூடாது, கொஞ்சமாக போடும். ஸோ இந்த அளவு பெருஞ்சீரகம்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10-15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். தோலோடையும் போட்டுக்கலாம். அது இந்த இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். தண்ணியே நம்ம ஊற்றாமல் அரைச்சாதான் இந்த அளவுக்கு உருண்டை இப்படி பிடிச்சி வைக்கிறதுக்கு வரும். இல்லைன்னா தரன்னு தோசை மாவு மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணிங்கிறது ஊற்ற வேணாம். லைட்டாக அப்படி தெளித்து வச்சுக்கிட்டு அரைச்சாச்சுன்னா போதும். இந்த அளவு குறப்பாக இருந்தால் தான் உருண்டை அப்படியே உடச்சி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இது அப்படியே அள்ளி வச்சிரும். இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் அள்ளி வைக்கலாம். ஆனால் வந்து ஏன் மழை நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு வேஸ்ட் ஆக்கிட்டு, அதனால் இதுலேயே மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி இட்லி பானையில் வச்சு அவிக்க வேண்டியதுதான். இதுக்கு என்னென்னா சின்ன வெங்காயம் வந்து சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இந்த வடைக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 3 பச்சை மிளகா வச்சுருக்கேன், போதும். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான். இது அப்படியே நல்லா அந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் அப்படியே மசிச்சு விட்டுக்க வேண்டியதான். ஒரு 2 உருண்டை அளவுக்கு வந்து மாவு எடுத்து வச்சிடுவோம். ஏன்னா நம்ம குழம்பு வைக்கணும்ல, அப்போ தான் வந்து தடிப்பாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிடறேன். குழம்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு. நீங்கள் கொஞ்சமாக இருந்ததுன்னா உருண்டெல்லாம் பிடிச்சிட்டு மிச்சம் மீதி இருக்கும்ல, அந்த இதை வந்து வடித்து நீங்கள் குழம்புல போட்டுக்கலாம். சரி, உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம தாளிக்கும் போது பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இது. அதுதான், இதுதான் லாஸ்ட்டு உருண்டை. இப்போ இந்த கல் இருக்கு இல்லையா, இதை அப்படியே கழுவி நம்ம தண்ணி தெளித்தோம்ல, அந்த இதில் கழுவி வச்சுட்டு குழம்புல ஊற்றிக்கலாம். மேலே வச்சிடறேன். மொத்தம் எத்தனை உருண்டை? 5, 10, 15, 20, 25, ஒரு 27, 28 உருண்டை வந்திருக்கும் மொத்தம். இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சிட வேண்டியதான். உள்ளே தான் வைக்க போகிறேன். இந்த பாருங்க, இது வந்து நம்ம தண்ணி தெளித்து அரைச்சோம்ல, அந்த இது தான். இதை அப்படியே இதை கழுவி வச்சு குழம்புல சேர்த்துக்க வேண்டியதான். அந்த உருண்டையும் கரைச்சி விட்டு
அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம போய் குழம்ப தாளித்து விட்டு கொதித்து ஒரு இறக்கும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே உருண்டையை போட்டால் குழம்பு ரெடி. 1 மணி நேரமாக காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கி வேக வைக்கிற ஆள் நானாக தான் இருப்பேன். அடுப்பு எரிய மாட்டேன்னு போட்டது நல்லா குழைவாக வந்துருச்சு. இது வறுவல் பண்ணுறதா என்ன பண்ணுறதுனே தெரில. அதிலே போட்டு துவையல் பண்ணி வடை மாதிரி சுட்டுறேன். இதில் வந்து உப்பு இதுக்கு போட்டுட்டேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். கொஞ்சம் நறுக்குன்னு காலிஃப்ளவர் இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வெந்துருச்சு. இந்த என்னது உருண்டை குழம்புக்கு இந்த இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நம்ம ரசம் சாம்பார் அப்படின்னு வச்சா இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். அதுதான் அள்ளிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொட்டுக்கையை செஞ்சுக்கலாம். செஞ்சு தூக்கி வச்சுட்டா குழம்பை தாளித்து விட்டுட்டு அப்புறம் இறக்கிக்க வேண்டியதுதான். எண்ணெய் ஊற்றி கொள்ளலாம். இது வந்து இந்த ஜாடியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறது நான் மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ணுவேன். அதனால் குடும்பத்தில் யாரும் தொட மாட்டாங்க. பார்த்து பயன்பத்திரமாக தான் வச்சுக்கணும். எரியுது அடுப்பு. ஏன் இந்த விபரீத முடிவுனா இன்னொன்று இருக்குது. மழை காலத்தில் நம்மளுக்கு சிலிண்டர் வர்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இப்போ டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா சிலிண்டர் வரவே 2 நாள் வரைக்கும் ஆகும். மழை பெஞ்சுன்னா சப்போஸ் 3-4 நாள் கூட ஆகும். 2 சிலிண்டர் தான் வச்சுருக்கோம். ஒன்று ஆல்ரெடி எம்டி ஆகி 10-15 நாள் ஆகிட்டு, இன்னொன்று வந்து போட்டுமே 10 நாள் ஆகிடுச்சு. அதனால் வந்து எப்போ தீர்ந்து போகும்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கே 1.5 சிலிண்டர் கிட்டத்தட்ட வரும். அதனால தான் நம்ம அப்பப்போ அடுப்பில் வச்சுக்கிறது. அதுவும் மழை காலத்தில் வந்து அதிகமாக சிலிண்டர் யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த டிஃபன் செய்யும் போது அதுக்கெலாம் மட்டும் இது சிலிண்டர் கேஸை யூஸ் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோமா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுப்போம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம இந்த காலிஃப்ளவர் இது இருக்குல்ல, இதில் வந்து காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு தான் போடணும் இல்லை, பீன்ஸு கேரட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை அப்படியே ஆவியில் அப்படியே அவிச்சா மாதிரி போட்டு நல்லா ட்ரையாக அப்படியே செய்யலாம். நல்லாயிருக்கும். நன்றாக வதக்கி கொள்வோம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம். இது கூடயே கொஞ்சமாக காரத்தூள், காஷ்மீர் தூள் வேணாலும் போட்டுக்கலாம். நம்மள்ட்ட இல்லை. நம்ம வீட்டு குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். இது கூடயே வந்து டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா அது பேர் என்ன, கரம் மசாலா போட்டுக்கலாம். இதுக்காக ஸ்பெஷல் பொடி ஒன்று அரைச்சிருக்கேன். நல்லா கமகமன்னு இருக்கும். இது என்னென்ன அப்படின்னா மல்லி இருக்கு இல்லையா, மல்லி, சீரகம், மிளகு, அப்புறம் வந்து சோம்பு, இதெல்லாம் லைட்டாக அப்படியே எண்ணெய்லாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அது கூட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டு அப்படியே குறப்பாக அரைச்சி வச்சுட்டு இதை நல்லா வறுத்து முடிச்சோன்னா லாஸ்ட்டாக அப்படியே போட்டு பெரட்டினா சூப்பராக இருக்கும். இது வந்து முக்கியமாக ரசத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. தக்காளி ரசம் வச்சு அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் வந்து இது வேஸ்ட்டாக கிடக்கே, காலிஃப்ளவர் வாங்கி 4 நாள் ஆகுதே அப்படின்னு இதை செய்கிறேன். நச்சக்குன்னு இருக்கணும். அது பேர் என்ன, இந்த காலிஃப்ளவரு. அப்போ தான் வந்து நம்ம வறுவல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப வெந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் வெந்நீரில் போட்டு நம்ம எடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு இந்த பொடியை கொட்டிப்போம். இது வந்து வறுவல் இல்லை, மன்னிக்கவும், இது ஒரு மசியல். இங்கே தெரியுதா புகையில், இந்த ஒர்க்கு பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதை டக்குன்னு செஞ்சிடலாம். நான் செய்கிறதுக்கு தான் 7 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த புளி கூடையே நம்ம இந்த இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிப்போம். இந்த உருண்டல்ல அதையும் போட்டுப்போம். ரெடி. என்ன வெளியில் ஒன்று நமக்கு இங்கே செல்ஃப் மாதிரிலாம் இருந்ததுன்னா உள் செட்டப்பையும் வெளியிலே நான் அப்படியே அடுக்கி வச்சுப்பேன். உள்ளேருந்து வெளியிலேருந்து உள்ளே வெளியேன்னு விளாண்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஓடி போய் அப்பப்போ ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரணும். அடுத்த தடவை நம்ம கொட்டாயை பிரித்து கட்டும் போது அந்த மாதிரி செட்டப் வச்சு தான் கட்டணும். ஏன்னா இப்போயே ஓரளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. மழை பெஞ்சு காற்றடிச்சு புயல்லாம் வரும்போது தூக்கிக்கிச்சு. அது அடுத்த தடவை நம்ம கொஞ்சம் தூக்கி கட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கட்டும்போது அந்த ஜாமம் வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அந்த மண் சட்டிலாம் இங்கே செட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கட்டணும். அவ்வளோதான். குழம்ப தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய், நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கலாம். நம்ம நிறையா தான் வைக்கிறோம், அதனால் தெரியாதனமாக ஊற்றிட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குழம்பு கரெக்டாக இருக்கும்.
அம்மாடி. இது வந்து தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக சோம்பு கடுகு நம்ம வந்து புளி ஊற்றுறதுனால வெந்தயம் மறக்காமல் போடவும். ஃபஸ்ட்டு காயட்டும். அது வேறு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் விறகடுப்பில் ஆக்கி புகையை மூட்டி வந்து பூமியையே வந்து நீங்கள் பொல்யூஷன் ஆக்குறீங்க, உங்களால் தான் வந்து பூமி வந்து பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்ச நேரத்தில் நெஞ்சே அடைச்சிட்டு. அதுதான் என்னடா இது, நம்ம ஒரு குப்பை அந்த மாதிரி எரிச்சா கூட நம்ம அது ஒன்று ஒத்துக்கலாம், சோறாக்கி திங்கிறதுக்கு விறகடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு நீங்கள் பூமியையே பொல்யூஷன் ஆக்குறீங்கிற அவங்கள்ட்ட என்ன, அவங்க மனநிலைமை எனக்கு புரியுது. அவங்கள்ட்ட என்ன சொல்லி அதை தான் அவங்கள்ட்ட என்னத்த சொல்லி நம்ம புரிய வைக்கிறது அப்படின்னு விட்டுட்டோம். என்ன கஞ்சிருச்சு, நம்ம கொஞ்சமாக வெந்தயம் போட்டுப்போம், சோம்பு, கொஞ்சம் கடுகு, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், குழம்பு கொதிச்சு இறக்குற வரைக்கும் மழை வராமல் இருந்தால் அது ஏறிட்டோம். இது வந்து இந்த குழம்பு வந்து நீங்கள் கேஸ்லலாம் வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பக்கத்துலேயே நில்லுங்க. இது வந்து பொங்கும், ஏன்னா கடலைப்பருப்புலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, பொங்கிட்டு பொங்கல் கொண்டாடி அடுப்பே நாஸ்தி ஆயிடும். எனக்கெல்லாம் பல அட்டம்ப்ட் பண்ணியிருக்கேன், டென்ஷன் ஆக்கி தலையை பிச்சுக்கிற மாதிரி வரும். அதனால் இதுவுமே பொங்கும் தான், பார்த்துப்போம். இது வந்து இப்போ என்ன வேலை நடக்குதுன்னா, அவ்வளோதான், இடுப்பு வலிக்குது, கொஞ்சம் உலா வருவோம். இது பார்க்க இது நல்லா இருக்கான்னு பார்க்கும். ஐயோ, நல்லாயிருக்கு. இங்கே பாருங்க, வாழை மரத்தை வந்து அறுத்து கட்டை எடுப்பாங்கன்னு பேர். எங்கள் வீட்டில் அறுத்தவங்க வந்து அப்படியே வந்து வேரோடையே மரத்தோடையே பிடுங்கிட்டாங்க. இலைலாம் நல்லாயிருக்கு. இது வந்து கடைங்களுக்கு டிஃபன் கடை அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு கொடுத்துடலாம். முழு மரமாகவே கிடக்கு. அப்படியே இதை அறுத்து நம்ம வாழை மரம் இல்லாத இடத்துல வச்சுட வேண்டியதான். இலைலாம் நல்லாயிருக்கு. இப்போ இது இலையிலேருந்து தான் அறுத்து சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் வைக்க போகிறேன். ஏன்னா வந்து மழை நேரத்தில் ஜாமம் கழுவுறது கஷ்டமாக இருக்குது. இந்த வானத்தை என்ன தான் பண்ணுறது, இப்போ தான் கொஞ்சம் அப்படியே வெளிச்சமாக இருக்குது, மழை விட்டுரும் போல நினச்சா திருப்பி மழை வருது. குழம்பு ரெடி ஆகிடுச்சி, உருண்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு 2 உருண்டை போல் நாங்களே சாப்பிட்டோம். குழம்புல போட்டு சாப்பிட வேண்டியதான். தயிர் இருக்குன்னு பார்த்தா தயிரும் இல்லை. இல்லை, அந்த தொட்டுக்கைக்கு எனக்கு ரசம் இல்லைன்னா தயிர் சேர்த்து சாப்பிட்ணுன்னு ஆசை. உருண்டை குழம்புக்கு தொட்டுக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு பார்க்குறேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி. அப்படியே ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் அப்படியே தலைப்புலன்னு கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இது இறக்கிடலாம். எப்படி இறக்குறேன்னு தான் தெரியல, வழியே இருக்குது, பார்ப்போம். சூடு வந்து மண் சட்டியாக இருக்கிறதுனால நம்ம சும்மா இறக்கி வச்சாலே அது கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் லைட்டாக கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடும், சரி இறக்கிடும். அதான் நான் போய் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுறேன். தம்பி வந்து இப்போ தான் பார்த்துட்டு போயிட்டான் சாப்பாடு ரெடியா அப்படின்னு. போட்டு பசங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதான். போயிட்டு வந்துடுறேன். நல்லா இந்த பெப்பர்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. இந்த பாரு, நல்லாயிருக்கும் இந்த வறுவல். குழம்பு ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா சூடாக இருக்குது. காலிஃப்ளவர்லாம் இப்படி எடுத்து வச்சுப்போம். குழம்பே தேவையில்லை, இந்த மட்டுமே ஊற்றி சாப்பிட்லாம். ஒரு உருண்டையே பல்குண்டு மாதிரி இருக்குது. இந்த உருண்டையை எப்படி சாப்பிட்ணுன்னா, இந்த உருண்டை இப்படி போட்டு இந்த சாப்பாட்டோடு இப்படி சேர்த்து அப்படி வச்சு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக முடிஞ்சால் நாளைக்கே வச்சு பாருங்கள் உருண்டை குழம்பு. நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சாப்பாடோட எனக்கு போதும். அத்தை என் கணவருக்கு அத்தைங்களுக்கெல்லாம் போட்டு கொடுக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சைடு செஞ்சிங்கன்னா மோரோ இல்லைன்னா தக்காளி ரசம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல பிளாகில் பார்க்கலாம். டாட்டா.